அன்பார்ந்த திராவிட முன்னேற்ற கழக 10வது மாநாட்டின் சிறப்பாளர் கழகத்தின் பொதுச் செயலாளர் என்னுடைய இளைய அண்ணன் பேராசிரியர் அன்பழகனார் அவர்களே, மாநாட்டு பொருளாளர் தளபதி தம்பி மு.க. ஸ்டாலின் அவர்களே, முதன்மை செயலாளர் அருமை நண்பர் ஆற்காடு வீராசாமி அவர்களே, துணை பொதுச் செயலாளர்கள் தம்பி துரைமுருகன் அவர்களே, தம்பி வி.பி. துரைசாமி அவர்களே, அருமை தங்கை சர்க்குண பாண்டியன் அவர்களே, தோழமை கட்சிகளின் தலைவர்கள், தமிழக தலைவர் தளபதி வீரமணி அவர்களே, தொல் திருமாவளவன் அவர்களே, பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களே, டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களே, பேராசிரியர் ஜவஹர்லா எம்எல்ஏ அவர்களே, ஆரம்பி அவர்களே, பேராசிரியர் தம்பி சுபவீரவண்டியர் அவர்களே, செல்லமுத்து அவர்களே, தம்பி பொன்குமார் அவர்கள், பேராயர் எஸ்ஆ சர்க்குணம் அவர்களே, நண்பர் என்ஆர் தனபாலன் அவர்களே, திருப்பூர் அல்தாப் அவர்களே, நண்பர் எல் சந்தானம் அவர்களே, பி என் அம்மாசி அவர்களே, வியாக்கத் அலிகான் அவர்களே, மாநாட்டு செயலாளர்கள் தம்பிகள் பெரியண்ணனார் அவர்களே, எஸ்.எஸ். சிவசங்கர் அவர்களே, நன்னையூர் அவர்களே, பா. துரைசாமி அவர்களே, இவ்வளவு பேரை குறிப்பிட்டுவிட்டு வரவேற்பு குழு தலைவர் பெயரை மாத்திரம் குறிப்பிடாமல் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே என்று யாராவது கேட்பீர்களே. ஆனால் மாநாட்டினுடைய வரவேற்பு குழு தலைவர் அவர்களை பற்றி நான் தனியாக பேச வேண்டும் என்பதற்காகத்தான் தொடக்கத்திலே வரிசைப்படுத்தி பேசும் பொழுது அவருடைய பெயரை சொல்லவில்லை. தனியாக பேச வேண்டும் என்றால் தம்பி கே.என். நேரு அவர்கள் திருச்சி மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாத்திரமல்ல, என்னுடைய தலைமையிலே முன்னாள் அமைச்சராக இருந்தவர் மாத்திரமல்ல, தன்னுடைய தம்பியை இழந்து திருச்சி மாநகரத்தில் இருந்து தொலைபேசியின் மூலமாக என்னிடத்தில் கதறி எழுதாரே, அந்த காட்சி இன்று காலையிலே தம்பி ஸ்டாலின் பேசும் பொழுது அவர் தோன்றதையும்
அவர் ஆற்றப்படுத்த முடியாத துயரத்தை அழுத்ததையும் கண்ட காரணத்தினால் மாநாட்டு வரவேற்பு குழு தலைவர் என்று சொல்லி மாநாட்டு செயலாளர்களுக்கு சிவசங்கர் நன்னி ஒரு ராஜேந்திரன் ரகுசாமி என்ற அந்த அளவிலே அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டேன். தம்பி இடையேறுவதற்கு அவர் வரவேற்பு குழு தலைவராக இருந்து ஆட்சி தொண்டுகளை பற்றி பாராட்ட வேண்டுமானால் ஒரு நாள் போதாது, பல நாட்கள் பாராட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். நான் எத்தனையோ மாநாடுகளில் பங்கு பெற்று பேசியிருக்கிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு எத்தனையோ மாநாடுகளில் கலந்து கொண்டு பணியாற்றியிருக்கிறேன். ஆனால் இந்த மாநாட்டிலே நேரு வழங்கிய உழைப்பு, அவர் ஆற்றிய பணி, KN நேருவா இப்படி மாறிவிட்டார் என்று நானே வியப்படைகின்ற அளவிற்கு அவர் தொண்டர்களிடத்திலும் மாநாட்டுக்கு வந்த தோழர்களிடத்தில் காட்டிய அன்பு, பக்குவம், இவைகளையெல்லாம் பார்க்கும்போது நேருவை எப்படி புகழ்வதென்று எனக்கு தெரியவில்லை. உடனடியாக வார்த்தைகள் எழுந்திருந்தால் நான் என்னுடைய பேச்சின் தொடக்கத்திலேயே அதை குறிப்பிட்டிருப்பேன். வார்த்தைகளுக்காக தேடிக்கொண்டிருக்கின்றேன். இன்னும் அந்த வார்த்தை கிடைக்கவில்லை. அவரை வைரறிஞம் படைத்தவர் என்று சொல்லலாம். அவர்கள் வாழுகின்ற நேரத்திலெல்லாம், அவரை வாட்டம் துளைத்தெடுத்த நேரத்திலெல்லாம் அவருக்கு ஆறுதல் தருகின்ற அண்ணனாக நான் இருந்து இன்றைக்கும் தொடர்ந்து இருக்கின்ற காரணத்தினால் அவரை என் உற்ற தம்பிகளிலே ஒருவராக என்றைக்கும் கருதி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நேரு வரவேற்பு குழு தலைவராக இருந்து அமைந்து ஆற்றிய பணிகளை எல்லாம் பாராட்ட தேவையில்லை. அதை இந்த மாநாட்டை கண்டவர்கள், யார் இந்த மாநாட்டை நடத்தியது என்று இந்தியா முழுவதும் பேசக்கூடியவர்கள் தம்பி நேருவருடைய பெயரை கேட்டவுடன் அந்த நேருவா என்று வியப்போடு கேட்பார்கள். அந்த நேருதான் என்று அவர்களுக்கு பதில் கிடைக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் நம்முடைய KN நேரு அவர்களை பற்றி சொல்ல வேண்டியதால் தன்னுடைய அருமை தம்பியை, அன்பு தம்பியை
அரசியல் விரோதிகள் நடத்திய அகோர ஆட்டத்திற்கு பதில் கொடுத்து விட்டு அன்றைக்கு தொலைக்காட்சியை பேசும்போது நான் அவருக்கு ஆறுதல் சொல்ல தவித்தேன். அவர் அண்ணா ராமஜெயம் முயல்விட்டார் என்று சொன்னாரே தவிர அவரை கொன்று விட்டார்கள் பழுதுபாவிகள் என்று சொன்னாரே தவிர நான் பதில் பேசுவதற்கு இடம் விடாமல் எனக்கு ஆதரவு சொன்னார், எனக்கு தேர்தல் சொன்னார். அப்படிப்பட்ட நெஞ்சுரம் வாய்ந்தவர் என்னுடைய அருமை தம்பிகளிலே ஒருவரான தம்பி என்று சொல்வதா, என் தலகர்த்தர் என்று சொல்வதா, என் நண்பர் என்று சொல்வதா, திருச்சி தரணையில் தீரர் என்று சொல்வதா, தம்பியை பெயர் கொடுத்த பிறகும் இந்த கழகத்தை யாரும் பலியாக்கிக் கொள்ளக்கூடாது, இதை கட்டி காக்க வேண்டும். எந்த ரத்தத்தை தம்பியருடைய உடம்பிலே இருந்து எடுத்தார்களோ அந்த ரத்தத்தால் இந்த இயக்கத்தை கட்டி காக்க வேண்டும் என்று அன்றைக்கு அவர் எடுத்த உறுதிமொழி, அவர் உரைத்த சூளுரை இன்றைக்கு இந்த வெற்றிகரமான மகாபெரு மாநாடாக உருவெடுத்திருக்கிறது சொன்னால் அது மிகையாகும். அவர் பெயர் நேரு, இந்த இயக்கத்தின் நேரு. அவரை நான் பாராட்டுவது என்பது என்னையே நான் பாராட்டிக் கொள்வதாகும். ஏனென்றால் ஒரு உடன்பிறப்பை எந்த அளவிற்கு பாராட்டலாம் என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரிகிறது. ஆகவே இந்த மாநாட்டை மிக வெற்றிகரமாக அவராய் இப்படி நடத்தினார் என்று ஆச்சரியமாக அகக்கண்களை விரித்தபடி யார் கேட்டாலும் இதை ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அவர் அண்ணாவின் தம்பி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருச்சி மாவட்டத்தின் தூண்களிலே ஒருவர். அந்த தூண் என்னதான் எனக்கு சொந்த வாழ்க்கையிலே இழப்பு ஏற்பட்டாலும், தம்பியை நடந்தாலும் அண்ணன் உருவாக்கிய கழகத்தை காப்பேன் என்ற அந்த உறுதியோடு இந்த மாநாட்டை நடத்தியிருக்கிறார். கடந்த 2-3 நாட்களாக அவருக்கு ஓய்வில்லாத உழைப்பு, மன்னிக்க வேண்டும், 2-3 நாட்களாக காத்திரமல்ல, 2-3 மாதங்களாகவே அவருக்கு ஓய்வில்லாத உழைப்பு. கழகத்தினுடைய தளபதிகளை எல்லாம், தொண்டர்களை எல்லாம் தன்னுடைய சகோதரர்களாக பாவித்து நடத்துவதற்கு சமீப காலமாக நேரு அவர்கள் கற்றுக் கொண்டிருக்கிறார். அதனுடைய விளைவுதான் இந்த மாநாடு. நேருவுக்கு நிகர் நேருதான். இதை நான் சொல்வதற்கு காரணம்,
அவர் அமைத்திருப்பது மாநாட்டு பந்தல் அல்ல. இன்னும் நான் விசாரிக்கத்தக்கது, வேதனைப்படத்தக்கது என்னவென்றால், ஒரு 200 ஏக்கர் பரப்பில் இந்த மாநாட்டை அவர் நடத்தியிருக்கிறார் என்றால், இதிலே ஒரு பகுதி நிலப்பரப்பு கொல்லப்பட்ட, வீழ்த்தப்பட்ட, நம்மிடமிருந்து அகற்றப்பட்ட அருமை தம்பி ராமஜெயத்தினுடைய நிலம் என்பதை எண்ணும் பொழுது, ராமஜெயம் இல்லாவிட்டாலும் மறைந்து விட்டாலும் அவருடைய நிலத்திலே இந்த மாநாடு எழுச்சியோடும் ஏற்றத்தோடும் நடைபெறுகிறது என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது, ஒரு ராமஜெயத்தை அழித்து விடலாம், ஒரு ராமஜெயத்தை கொன்று விடலாம், ஒரு ராமஜெயத்தை பழிவாங்கி விடலாம் என்று யாராவது நினைப்பார்களே, ஆனால் இன்றைக்கு அந்த ராமஜெயத்தினால் உருவாக்கப்பட்ட தொண்டர்கள், அவர்கள் அமைத்த இந்த மாநாட்டு ஏற்பாடுகள், இவைகளையெல்லாம் கண்டால் ஒரு ராமஜெயம் அல்ல, 1000 ராமஜெயங்களை அழித்தாலும் இந்த இயக்கத்தை எவனாலும் அழிக்க முடியாது என்ற அந்த உண்மையை உணர்ந்தே தீருவார்கள். அப்படிப்பட்ட ராமஜெயத்தை இன்றைக்கு இழந்திருக்கிற சூழ்நிலையில் அதற்கு ஒரு ஆறுதலாக, எனக்கு மாத்திரமல்ல, என்னுடைய அருமை தம்பி நேருவுக்கும் ஒரு ஆறுதலாக, இந்த பூமியிலே அதே நிலத்திலே இந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றிருப்பது ராமஜெயத்தினுடைய கனவை நனவாக்குகிறது. தம்பியின்பால் என்னுடைய அருமை தம்பி நேரு கொண்டுள்ள பாசத்தை விளக்குகிறது. தம்பி நேரு, உனக்கு வாழ்க்கையிலே எவ்வளவு கவலைகள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு தாக்குதல்கள், தொந்தரவுகள் இருந்தாலும், ஏன் உற்ற சகோதரனையே பயிர் கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்தாலும், அதற்கெல்லாம் ஈடாக என்று சொல்ல மாட்டேன், அதற்கெல்லாம் பரிகாரமாக, ஒரு ஆறுதலாக உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பாராட்டு, இந்த மாநாட்டினுடைய வெற்றி எனக்கல்ல, நம்முடைய பொதுச் செயலாளர் இனமான பேராசிரியருக்கல்ல, தம்பி ஸ்டாலினுக்கல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பாளர்களுக்கல்ல, செயலாளர்களுக்கல்ல, இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம் நீதான் என்கிற போது உன்னை நான் பாராட்டாமல் இருக்க முடியாது. எப்படி நேருவினால் இந்த மாநாட்டை நடத்த முடியும் என்று நானும் தலைமை கழகத்திலே உள்ளவர்களும் எண்ணியது உண்டு. ஆனால் இந்த மாநாட்டை மற்ற மாநாடுகளை நடத்த எண்ணுகின்றவர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக நடத்தி காட்டிய பெருமை தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றிலே நேருவை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்பது நான் சொல்லாமல் ஒரு உண்மையை வேண்டுமென்றே மறைத்தவராக ஆக்கிவிடுவேன்.
திருச்சி மாவட்டத்தில் என்னுடைய இடைவெளியா தோழராக விளங்கிய அன்பில் தர்மலிங்கம் இல்லை. ஆனால் அந்த அன்பில் தர்மலிங்கம் இருந்த இடத்தை அவர் ஆற்றிய தொண்டுகளின் அடிப்படையிலே இன்றைக்கு நிறைவு செய்த அந்த பெருமை நேருவுக்கு உண்டு என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தலைமைக் கழகத்தினுடைய செயலாளர்கள், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், திராவிட இயக்க தமிழ் இயக்க முன்னோடிகளின் படங்களை திறந்து வைத்து உரையாற்றிய நண்பர்கள், பல்வேறு தலைப்புகளின் மீது உரையாற்றிய தம்பிமார்கள், இசை நிகழ்ச்சிகளை கலை நிகழ்ச்சிகள் நடத்திய இசைவாளர்கள், கலைஞர்கள், பெரியோர்கள் அனைவருக்கும் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புக்கு அத்தனை பேருக்கும் இன்றைக்கு நன்றியை தெரிவித்து அவர்களோடு என்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்றேன். மிக முக்கியமான காலகட்டத்தில் நடைபெற்று நிறைவு பெற இருக்கிறது. இந்த மாநாட்டை தொடர்ந்து நமக்கு பல பெரும் பணிகள் இருக்கின்றன. அதுதான் நாடாளுமன்ற தேர்தல் பணி. நாடாளுமன்ற தேர்தலில் இங்கு திராவிட முன்னேற்ற கழகமும் வேறு சில கட்சிகளும் உடன்பாடு கொண்டு அந்த கட்சிகளின் சார்பிலே அணிகள் அமைக்கப்பட்டு அந்த அணியை நாடாளுமன்ற தேர்தல் அணியாக திகழ இருக்கின்றது. இந்த அணியில் நம்முடைய இந்திய யூனியன் தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன், அருமை தோழர் தொல் திருமாவளவன் எம்பி, டாக்டர் கிருஷ்ணசாமி எம்எல்ஏ, பேராசிரியர் ஜாகர் ஜவாஹிருல்லா எம்எல்ஏ, ஆர்எம்வி, பேராசிரியர் சோகரவாண்டியன், பொன்குமார், பேராசிரியர் சயாசர்குடம், என்ஆர் தனபாலன், திருப்பூர் லல்தாப், எல் சந்தானம், பேர் அம்மாசி, யாக்கத்தலிக்கான், என்னுடைய உதவியாளர் வீரமணி விட்டுவிட்டீர்கள் என்று காட்டுகிறார். அவர் இந்த அணியில் சேரமாட்டார். ஏனென்றால் அவருக்கு தேர்தல் அடி பிடிக்காது. அவர் விரும்புகிற அணியெல்லாம் சமுதாயத்தை தந்தை பெரியார் வழியிலே திருத்துகின்ற அணிதான். அதுதான் எல்லாத்தையும் பேரணி. அந்த பேரணியிலே அவர் இருக்கிறார். தான் நான் வேண்டுமென்றுதான் அவருடைய பெயரை சொல்லாமல் விட்டேன். மாநாட்டு செயலாளர்களாக பெரிய தனசு, எஸ் சிவசங்கர், நன்னியூர் ராஜேந்திரன், பா துரைசாமி மற்றும் தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், பல்வேறு தலைப்புகளில் உரையாற்றிய தம்பிமார்கள், இசை நிகழ்ச்சிகளை நடத்திய செயலாளர்கள், கலைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் நான் என்னுடைய அன்பையும் மனமார்ந்த நன்றியையும் தெரிவிக்க
கடமைப்பட்டிருக்கின்றேன். கலையழகை வெளியிடத்தில் நிர்மாணிக்க உதவிய பந்தல் அமைப்பு சிவாவையும் ஜே.பி. கிருஷ்ணாவையும் பாராட்டாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் ஒரு அழகான நகரத்தையே இங்கே அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். சில பார்த்தால் இந்த வீடுகள் எப்பொழுது கட்டப்பட்டது என்று கேட்டால் நேரு சொன்னார், இப்பொழுதுதான் இந்த மாநாட்டிற்காக அமைக்கப்பட்டது. நான் கேட்டது எப்போது கட்டப்பட்டது என்று. நேரு சொல்றது அமைக்கப்பட்டது என்று. இவைகளை எல்லாம் அமைத்த சிற்பிகள் என்னுடைய பாராட்டுக்கு உரியவர்கள். அவர்களை நான் பாராட்டுகிற அதே நேரத்தில் மாநாட்டு ஏற்பாடுகளை இந்த பகுதியிலே உள்ள கழக உடன்பிறப்புகள் பல நேரம் பார்த்திருக்கிறார்கள் என்றால் உள்ளோம். அவர்களையெல்லாம் 3 முறை பார்த்துவிட்டு முக்கிய அமைப்புகளை எப்படியெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்ற அறிவுரையும் கூட பொருளாளர் தம்பி ஸ்டாலினும் துணை பொதுச் செயலாளர் தம்பி துரைமுருகனும் வந்து பார்த்துவிட்டு என்னிடத்திலே ஏற்பாட்டின் சிறப்புகளை பற்றியெல்லாம் பலபட புகழ்ந்திருக்கிறார்கள். மாநாட்டை மிக முக்கியமானது, ஒவ்வொரு மாநாட்டிலும் நான் அறிவித்து நீங்கள் வரவேற்று வழிகின்ற ஒரு கட்டம். ஒரு நிதிக்குழு அமைக்கப்பட்டது. ராஜா எம்பி, தம்பி திருச்சி என் சிவா, கே.சி. பழனிசாமி எம்எல்ஏ, மு. அன்பழகன், சௌந்தரபாண்டியன் எம்எல்ஏ ஆகியோரை கொண்ட ஒரு நிதிக்குழு, மலர் குழு, பிரச்சார குழு, பந்தல் குழு, அலங்கார குழு, விளம்பர குழு, மகளிர் அணி, மகளிர் தொண்டர் அணி, மாநாட்டு பொறுப்பாளர்கள், அலுவலக பொறுப்பாளர்கள் ஆகிய அனைவரையும் சேர்ந்து உழைத்தவருடைய பயன்தான் இந்த மாநாடு வெற்றிகரமாகவும் சீரோடும் சிறப்போடும் அமைந்தது சொல்லலாம். 1956ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா இருந்து நடத்திய மாநாடு திருச்சியிலே 2வது மாநாடு. அந்த மாநாட்டின் அமைப்பு குழு தலைவர் மறைந்த நண்பர் அன்பில் நர்வலிங்கம். பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு 1970 நடைபெற்ற திருச்சி 5வது மாவட்ட மாநாடு. அந்த மாநாட்டிலே தான் இன்றைக்கு நம்முடைய முழக்கமாக உருவாகி இருக்கின்ற அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி ஆகிய நம்முடைய கழகத்தின் 50 முழக்கங்கள் வெளியிட்டப்பட்ட மாநாடு அந்த மாநாடு. இப்போது திருச்சியிலே 10வது மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 10 மாநில மாநாடுகளில் 5 திருச்சியில் நடந்தது என்ற சிறப்பு
திராவிட இயக்க வரலாற்றிலே பதிவாகின்ற ஒன்று. 10 மாநில மாநாடுகளில் 6 மாநில மாநாடுகளுக்கு தலைவராக இருந்த பெரும் பேரு எனக்கு கிடைத்தது. தீர்ச்சி வீரர்களின் கோட்டம், வீரர்களின் பாடிவேடு, திருச்சி திராவிட பூக்காடு, திருச்சி தந்தை பெரியாரின் சுயமரியாதை தோட்டம், அறிஞர் அண்ணாவின் திராவிட பண்ணை, காவிரி தீரத்தின் திருச்சியில் மக்கள் பெருநிலம், மாநில சமுத்திரம், திருப்பமுனை காணும் தீர்மானத்தோடு கூடியிருக்கும் திராவிட கலைகள், திக்கெட்டும் இருந்து திரண்டு வந்திருக்கும் திராவிட திருக்கூட்டத்தார், உங்கள் திருமுகங்களை கண்டு நான் அகமிக மகிழ்கிறேன். அதிமுகவின் அடி மாய்மாற வார்த்தைகளை நம்பி மாற்றத்தை தமிழ் மக்கள் வாக்களித்து ஏமாந்தார்கள். அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? அவர்களால் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை காப்பாற்றியிருக்கிறார்களா? முடிவு என்ன, விளைவு என்ன? கருத்து சுதந்திரம் பறிபோய்விட்டது. அதிரடி அறிவிப்புகள், ஆடம்பர முழுப்பக்க விளம்பரங்கள், 110 அறிக்கைகள், நிர்வாக அலங்கோலங்கள், அச்சத்தின் பிடியில் பத்திரிகைகள், தமிழகத்தில் அனைத்து பிரிவினரிடமும் சலிப்பு, அதிமுகவிடம் மட்டுமே கடிப்பு, ஆக்கபூர்வமான திட்டம் எதுவும் இல்லை, வளர்ச்சி பிடி சிறிதுமில்லை. நடப்பதெல்லாம் திராவிட இயக்க லட்சியங்களுக்கு எதிரான காரியங்கள். திமுக ஆட்சி சிந்தித்து நிறைவேற்றப்பட்ட திட்டங்களுக்கு மூடு விழா, மத்திய அரசின் கூட்டமைப்பு அதது திட்டங்களுக்கு கட்டமைப்பு திட்டங்களுக்கு முட்டுக்கட்டி, எழுத்தேன் கவிழ்த்தேன் என்ற ஏகடிய பேச்சு, அரசியல் தரத்தை தாழ்த்தி அன்றாடம் மற்றவர்களது குற்றச்சாட்டு ஏறி பேச்சு, ஜனநாயக விரோத மக்கள் விரோத ஆட்சிதான் தமிழகத்தில் நடைபெறுகிறது. இங்கே நடைபெறுவது ஆட்சி அல்ல, காட்சி, வெறும் காணொளி காட்சி. இந்த காட்சியை எவ்வளவு நாளைக்கு நாம் அனுமதிக்கப் போகிறோம் என்பதுதான் இன்று எழுந்துள்ள கேள்வி. மிகப்பெரிய மாநாடு இந்த 10வது மாநாடு. ஏற்பாடுகள் அதிகம். மாநாட்டின் மசூ விவரங்களை தலைவரை போது அறிவிக்கப் போகிறார் என்று காத்திருக்கிறீர்கள். ஏற்பாடுகளை பார்த்துவிட்டு தலைமை கழகத்திடம் நேரு கூறி வைப்பாரோ என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். இவ்வளவு செலவு செய்து ஏற்பாடுகள் இடம்பெற்றிருக்கிறதே, பணம் போதவில்லை என்று கையை பிசைந்து நிற்பாரோ? ஏனென்றால் நான் நேற்றைய பொருளாளர் அல்லவா, கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா? இதற்கெல்லாம் பிறகு வரவேற்பு குழு தலைவரும் மாநாட்டு பொருளாளரும் கழக பொருளாளருமான தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் எனக்கு தெரிவித்துள்ள கணக்குப்படி மாநாட்டு செலவுகள் போக தலைமை கழகத்தில் வழங்குவத நிதி 1,01,00,000 ரூபாய் என்பதை, அதாவது 101 லட்சம் ரூபாயை மகிழ்ச்சியோடு அறிவிக்கின்றேன். நான் கேட்கிறேன், பழைய நிலைமைகள் எதிரே ஓடுகின்றன. அண்ணாவிடத்திலே தேர்தல் நிதி 11 லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கு அலையாய் அலைந்தேன், காடுமேடெல்லாம் சுற்றினேன். பகலென்றும் இரவென்றும் வெயில் என்றும் மழை என்றும் மாறாமல் அலைந்து தெரிந்தேன். காஞ்சிபுரத்துக்கு சென்று அந்த பகுதியிலே உள்ள கிராமங்களிலே கூட்டங்களுக்கு போயிருந்தால் அவர்கள் தருகின்ற தேர்தல் நிதி அந்த கூட்டத்தில் 50 ரூபாய் 100 ரூபாய் என்று அப்பொழுது அளித்து
அவற்றையெல்லாம் சென்னையிலே எஸ்ஐஏ மைதானத்தில் மாநாட்டிற்கு நானும் முன்னாள் அமைச்சராக இருந்த சிவிஎம் அண்ணாமலை அவர்களும் அங்கே திரட்டப்பட்ட இதை கொண்டு வந்து அண்ணாமலத்திலே சமர்ப்பிப்போம். அண்ணா அப்பொழுது சென்னையிலே எஸ்ஐஏ மைதானத்தில் மாநாட்டு வேலைகளை கவனித்துக் கொண்டிருப்பார். கொண்டு சார் இதே 100 ரூபாய் அல்லது 200 ரூபாய், அதிகமானால் 500 ரூபாய். இதுதான் அன்றைக்கு தேர்தல் நிதி. இப்படி தேர்ந்த தேர்தல் நிதி தான் 11 லட்சமாக உருவெடுத்து எனக்கே 11 லட்சம் ரூபாய் என்ற பெயர் அமைந்தது. மிஸ்டர் கருணாநிதி 11 லட்சம் என்று அண்ணா அவர்களே அறிவிக்கின்ற அளவுக்கு அந்த 11 லட்சத்துக்கு அவ்வளவு பாராட்டு கிடைத்தது. தந்தை பொருளாளராக இருந்தபோது 11 லட்சத்துக்கு அவ்வளவு பாராட்டு. இன்றைக்கு மகன் ஸ்டாலின் பொருளாளராக இருக்கும்போது 100 லட்சத்துக்கு மேல நிதி குவித்திருக்கிறது என்றால் இதை நான் எந்த அளவிற்கு பாராட்டுவேன் என்பதை தன்னை என்ற முறையிலே அல்ல, கழகத் தலைவர் என்ற முறையிலே, கழகத்தினுடைய பொருளாளர் என்ற முறையிலே தம்பி ஸ்டாலினை பாராட்டுகிறேன். அவர் மாவட்ட கழக செயலாளர்களிடத்தில் எல்லாம் எப்படி கிடுக்கிப்பிடி கொண்டு இந்த பணத்தை சேகரித்தார், நிதி கிடைக்கக்கூடிய வழிவகைகளை செய்தார் என்பதை நான் அறிவியல் என்பதற்காக சொல்கிறேன். அல்ல, இப்பொழுது உள்ள ஆட்சி அதிமுக ஆட்சி. திமுக பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கத்தை சிதைத்து அதை அதிமுக ஆக்கிய பெருமை அருமை நண்பர் எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்டு. அந்த அதிமுக தோன்றிய போது சட்டப்பேரவையிலே ஒரு விவாதம், ருசிகரமான விவாதம். நான் ஒரு பொருள் பற்றி விவாதிக்கிற நேரத்திலே அது பற்றி விவரித்தேன். அதிமுக அதிமுக என்று சொன்னேன். அப்பொழுது அதிமுகவின் பிரதான உறுப்பினராக இருந்த மதியழகனுக்கு அங்கே இருந்தார். இங்கே வந்தார். இப்படி பல பேர் அங்கே வந்தார்கள். அவர் இதை பார்த்து, ஏன் நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லாமல் அதிமுக அதிமுக என்று சொல்லுகிறீர்கள் என்று சட்டசபையிலே என்னை கேட்டார். நான் சொன்னேன், நான் சொல்ல மாட்டேன், அண்ணாவுடைய பெயருக்கு கலகம் விளைவிக்க மாட்டேன். ஏனென்றால் அதிமுக சொல்வதற்கு காரணம் இது திமுக அல்ல என்பதற்காகத்தான் அதிமுக இருக்கிறேன். உதாரணம் சொல்ல வேண்டுமேனால், சுத்தம் என்று சொன்னால் புரிகிறது, அசுத்தம் அதை ஆசைத்து அசுத்தம் என்று சொன்னால் அதற்கு பொருளே வேறு. திமுக என்று சொன்னால் அது ஒரு லட்சிய கட்சி, அது அண்ணாவினால் உருவாக்கப்பட்ட இயக்கம். ஆகவே அண்ணாவின் திமுக என்று நாங்கள் உச்சரிக்கிறோம். அதிமுக என்று நீங்கள் சொல்ல உச்சரித்தால் இது ஆசிரியர் காரணத்தால் எப்படி மங்களம் என்பது ஆசை இருந்தால் அமங்கலம் ஆகிவிடுகிறதோ, எப்பொழுது எப்படி நீதி என்ற சொல் ஆசை இருந்தால் அநீதி என்று ஆகிவிடுகிறதோ, அதே போல திமுகவிலே ஆ என்ற எழுத்தை சேர்த்தால் அது அதிமுக என்றுதான் ஆகிறது என்று சொன்னேன். கோபித்துக் கொண்டார்கள்.
நான் அவர்களுடைய கோபத்தை பொருட்படுத்தவில்லை. உண்மையை சொன்ன அந்த நிம்மதி எனக்கு அன்றைக்கு இருந்தது, இன்றைக்கு இருக்கிறது. அதிமுக என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்பாடுகளுக்கு, அண்ணா உருவாக்கிய கொள்கைகளுக்கு, அண்ணா எடுத்து சொன்ன லட்சியங்களுக்கெல்லாம் விரோதமானது என்பதற்கு உதாரணமாகத்தான் பல நீதிமன்றங்களின் கண்டனங்கள் இவைகளை எல்லாம் நாம் பிடித்து பார்த்தால், முதலமைச்சராக இருக்கிற ஜெயலலிதா அதிமுக அரசு பற்றியும் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அளித்த கடன் தீர்ப்புகளை பற்றியும் சுட்டிக்காட்டாரை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆட்சியிலே வந்து அமர்ந்தவுடன் சமச்சீர் கல்வி திட்டத்துக்கு சவக்குழி வெட்டினார். அதற்கு ஜெயலலிதா 3 விழா நடத்திய போது அது குறித்த வழக்கில் நீதியரசருக்கு திரு SS ராஜேஸ்வரன், திருமதி KPK வாசி ஆகியோர் அளித்த தீர்ப்பில் சமச்சீர் கல்வி திட்டத்தின் நோக்கம் மிக தெளிவானது. சிறந்த வல்லுநர்களை கொண்ட ஆய்வுக்குழு விரிவாக ஆராய்ந்து சமச்சீர் கல்வி முறையை அமல்படுத்த பரிந்துரை செய்துள்ளது. அந்த குழுவின் பரிந்துரைகளை எளிதாக புறக்கணித்துவிட முடியாது. இது தவிர ஏற்கனவே பெருந்தொகை செலவிடப்பட்டுள்ள நிலையில் மேலும் பெருந்தொகை செலவுவது அவசியம்தானா என்று நீதிபதிகள் கேட்டார்கள். அதற்கு பிறகு கூட தமிழக அரசு, ஜெயலலிதா அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் வரை சென்றது. உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் P. சவுகா, சுதந்திரகுமார் ஆகியோர் அளித்த தீர்ப்பில் 1 மற்றும் 6ஆம் வகுப்புகளுக்கு கொண்டு வரப்பட்ட சமச்சீர் கல்வி தொடர்ந்து அமல்படுத்த வேண்டும். அதை இடையில் நிறுத்தினால் குழப்பம் ஏற்படும். 2 முதல் 5ஆம் வகுப்பு வரையும், 7ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையும் இந்த ஆண்டே சமச்சீர் கல்வியை அமல்படுத்த வேண்டும் என்று கூறினார்கள். சென்னை உயர்நீதிமன்றமும் வழக்கை தொடர்ந்து விசாரித்து அவர்கள் அளித்த மற்றொரு தீர்ப்பில் மாநில அரசு தன்னுடைய அதிகார வரம்பை மீறுவது என்று கூறுவதற்கு எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. தமிழக அரசு கொண்டு வந்த சட்டத்தை செல்லாது, அதை ரத்து செய்கிறோம். சமச்சீர் சட்டத்தின் கீழ் வரும் கல்வி ஆண்டுக்கான பாட புத்தகத்தை மாணவர்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்றெல்லாம் கூறினார்கள். இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றம் சென்றது. உச்சநீதிமன்றத்தில் சமச்சீர் கல்வி வழக்கின் இறுதி விசாரணை நீதிபதிகள் பாஞ்சல், தீபக் வர்மா மற்றும் சபுகார் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் நடைபெற்றது. எடுத்த எடுப்பிலேயே நீதிபதிகள் திமுக அரசின் சமச்சீர் கல்வி திட்டம் செல்லும் என்று 2010ஆம் ஆண்டே உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த பின்னரும் சமச்சீர் கல்வி திட்டத்தை நிறுத்தி வைக்க தமிழக அரசு சட்டப்புத்தகத்தை கொண்டு வந்ததே, அதற்கான அவசியம் என்ன என்று கேட்டார். அரசுக்காக வாதாடிய வழக்கறிஞர் தமிழக அரசுக்கு சரியான சட்ட ஆலோசனை வழங்கப்படவில்லை, தேவையில்லாத சட்டத்திட்டத்தை கொண்டு வந்து பிரச்சனைகள் சிக்கிக் கொண்டு விட்டோம் என்று ஒப்புதல் வாக்குறுதியை கொடுத்தார். நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பில் இறுதியாக சமச்சீர் கல்வியை 10 நாட்களை கூட வலுப்படுத்த வேண்டும். எந்த ஒரு சட்டத்தையும்
ஆட்சி மாற்றம் காரணமாக மாற்றக்கூடாது. எதிர்கால விளைவுகளை கருத்தில் கொண்டே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்பட வேண்டும். அரசியல் கட்சிகள் தங்களது விருப்பம் போல் விருப்புகளுக்காக கல்வி முறையை மாற்றக்கூடாது என்று கூறி தமிழக அரசின் பதவியை தள்ளுபடி செய்தார். ஆட்சியை பொறுப்பேற்ற ஜெயலலிதா விழுந்த முதல் சம்மன் செடியாக இந்த தீர்ப்பு கருதப்பட்டது. இது சமச்சீர் கல்வி திட்டம் என்பது அறிஞர் அண்ணாவினால் அவரை போன்ற கல்வியாளர்களால் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு திட்டம். அந்த திட்டத்தை வேண்டாம் என்று உச்ச நீதிமன்றம் வரையிலே சென்று உயர் நீதிமன்றத்தின் கண்டனத்துக்கு உள்ளாகி இப்பொழுது சமச்சீர் கல்வி திட்டம் தமிழகத்திலே நடைபெற்றிருக்கிறது என்றால் இந்த வெற்றிக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கங்களும் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. ஆக நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்த இந்த திட்டங்களை கொண்டு வர வேண்டுமோ, எந்த திட்டங்களை காப்பாற்ற வேண்டுமோ அந்த செயலை செய்து கொண்டே இருப்போம் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அதனால்தான் இன்னொரு தீர்வு நீதிபதிகளுடைய பெற்ற தீர்ப்புகளை பற்றி உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். பேரறிஞர் அண்ணா நினைவு நூலகத்தை ஜெயலலிதா எழும்பூரில் உள்ள டிபிஐ வளாகத்திற்கு மாற்றப்போவதாக அறிவித்தார். இது குறித்த வழக்கில் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி இக்பால், நீதிபதி சிவஞானம் ஆகியோர் அடங்கிய முதன்மையாக அமர்வு இப்படி ஒரு அருமையான நவீன வசதி கொண்ட நேர்த்தியான முறையில் உருவாக்கப்பட்ட சிறந்த நூலகத்தை இடமாற்றம் செய்தது ஏன்? மருத்துவமனை கட்டுவதென்றால் திருநாக்கரையில் கட்டலாமே. அரசின் இந்த முடிவு உள்நோக்கம் கொண்டது என்று நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தார். இப்படி நீதிபதி பெற்ற கண்டனங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல. ஜெயலலிதா ஆட்சியிலே ஜெயலலிதா அரசுக்கு மாத்திரமல்ல, ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் நடைபெற்ற வினோதங்கள் எல்லாம் கேலிக்குரியவை. அப்படியா என்று மூக்கில் விரல வைக்கக்கூடியவை. உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன், எங்கேயாவது ஒரு குற்றவாளி, குற்றஞ்சாட்டப்பட்டவர் எனக்கு இந்த நீதிபதி கூடாது, இந்த நீதிபதி தான் வேண்டும் என்று தன் இஷ்டத்துக்கு ஒரு நீதிபதி வைத்தால்தான் அந்த நீதிமன்றத்துக்கு நான் வருவேன் என்று சொன்னது ஜெயலலிதா சொன்னார். இந்த நீதிபதி எனக்கு பிடிக்காது, நீதிபதி பாலகிருஷ்ணனை வைத்து நீங்கள் வழக்கு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த பாலகிருஷ்ணாவுக்கு ஓய்வு பெறும் வயது வந்த நேரத்தில் அவர் ஓய்வு பெற்றாலும் நீங்கள் விடக்கூடாது, அவரே தான் இருந்து என்னுடைய வழக்கை விசாரித்து தீர்ப்பு கூற வேண்டும் என்று பேராசிரியர் சொன்ன அந்த வழக்கிலே அழுத்த நிறுத்தமாக தம்மையார் வாதிட்டார். என்ன காரணம் என்பது பிறகுதான் தெரிந்தது. நீதிபதிகள் ஒருவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்க முன்வருவார்கள் என்றால் அதற்கு பொருள் என்ன? ஏதோ ஒரு தவறு எங்கேயோ நடக்கிறது, ஏதோ ஒரு அநியாயம் எங்கேயோ நடக்கிறது, ஏதோ ஒரு நாணயமற்ற செயல் எங்கேயோ என்றுதானே அதற்கு பொருள். ஆனால்
நல்ல வேளையாக அந்த நீதிபதி தன்னுடைய பதவிக்கால ஓய்வை ஏற்றுக்கொண்டு இருந்து போய்விட்டார். அதற்கு பிறகு என்ன நடந்தது? ஒரு வேடிக்கை உனக்கு சொல்லுகின்றேன். சொத்து குவிப்பு வழக்கில் ஒரு நல்ல வேடிக்கை. ஒரு போட்டார்கள். இப்ப பணம் போட்டு அந்த வழக்கை எடுத்துக் கொண்டே ஏறத்தாழ ஒரு 10-15 வருஷமாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 10-15 வருஷத்திலே இந்த வழக்கில் மனு என்னுடைய நகைகள் ஆபரணங்கள் எல்லாம் இந்நாளத்திலே அப்பொழுது ஒப்படைக்கப்பட்டன. அவரிடமிருந்து அவைகளை எல்லாம் திரும்ப பெற்றுக் கொடுக்க வேண்டும், அவைகளை எல்லாம் விசாரணைக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு மனு போட்டார்கள். உடனே அதை பெங்களூர் நீதிபதிகள், சென்னை நீதிபதிகள் அல்ல, பெங்களூர் நீதிபதிகள் விசாரிக்க தொடங்கினார்கள். விசாரிக்க தொடங்கிய பொழுது யாரிடத்திலே இந்த பொருள் எல்லாம் இருக்கிறது, பாஸ்கரன் என்பவரிடத்திலே அந்த பொருள்கள் எல்லாம் இருக்கிறது என்றவுடன் அந்த பாஸ்கரனை போய் தேடினார்கள். ஏன்? இவர்களுக்கு தெரியும் அந்த பாஸ்கரன் இல்லை, அவர் இறந்து விட்டார். இறந்து விட்டவரை எப்படி கோர்ட்டுக்கு வந்து இந்த பொருளை எல்லாம் ஒப்படைக்க முடியும்? இந்த கேள்விக்கு முதல் ஜெயலலிதாவுக்கு தெரியாதல்ல, தெரிந்தும் கூட அதிலே ஒரு 10 நாள் வழக்கு நீடிக்கலாமே, வாய்தா வாங்கலாமே என்பதற்காக அவர்களிடத்திலே போய் யாரிங்கள் என்று சொன்னார்கள். போய் யாரித்தால் அவர் இறந்து போய்விட்டார். இறந்து போயவர்களிடத்தில் போய் எப்படி விசாரிக்க முடியும்? அதிகாரிகள் திரும்பி விட்டார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்கள் இறந்து போகாமல் இருந்தவரை இறந்து போய்விட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த பாஸ்கரன் இறந்து போகவில்லை, உயிரோடு இருக்கிறார். எல்லோருக்கும் தெரிகிறது. இதை தங்களுக்கு ஒரு பெரிய சாட்சியமாக வைத்துக் கொண்டு அந்த வழக்கிலே பாருங்கள், பாஸ்கரனே இல்லை, அவரிடத்திலிருந்து பொருளை திரும்ப வாங்கி கொண்டு வந்து இந்த வழக்கிலே சேர்க்கவில்லை என்ற குற்றச்சாட்டை நம்முடைய வழக்கில் விசாரித்த அதிகாரிகள் சுமத்தினார்கள். அதிகாரிகள் திகைத்து போய் அவர் இல்லையா என்ன ஆனார் என்று தெரிந்தார்கள். அங்கே அந்த வழக்கை நம்முடைய பேராசிரியர் சார்பில் நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய அருமை தம்பி தாமரக்கண்ணன் எம்பி அவர்கள் இது உண்மையெல்லாம் தெரிந்து எங்களோடு தொடர்பு கொண்டு சொன்னார். தாமரைக்கண்ணன் சொன்னதை விசாரித்த போது இவர்கள் சொன்ன அந்த பாஸ்கரன் இறந்து போனது உண்மைதான் என்று தெரிய வந்தது. ஆனால் ஜெயலலிதாவுக்காக வாதாடி வைக்கில் அவர் இறந்து போகவில்லை, உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார். நம்முடைய தம்பி தாமரை செல்வன் அன்றைக்கே பெங்களூர் உயர்நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளிடத்திலே அந்த பாஸ்கரன் இறந்து போன மரண சர்டிபிகேட் இவைகளெல்லாம் அதிகாரிகள் மூலமாக பெற்று இதோ பாருங்கள் அவர் உயிரோடு இருப்பதாக சொல்லுகிறார்கள், கேட்டது சொல்லி தவணை கேட்கிறார்கள். ஆனால் இந்த நபர் இறந்து ஆளாகிறது என்று கண்டியபோது நீதிபதி இவர்களை கண்டித்து இப்படியெல்லாம் பொய் சொல்லி என்னை ஏமாற்றி வாய்தா வாங்கிக்கலாம் கதைகள் எனக்கு நான் சகாதாரம் விடமாட்டேன்
தீவிர நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்ன பிறகுதான் அடங்கியிருக்கிறார்கள். ஆக ஒரு நீதிமன்றத்திலே வழக்குகளை எடுத்து வைக்க, வாய்தா வாங்க, என்னென்ன ஜாதகங்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு ஜாதகங்களையும் இந்த சொத்து குவிப்பு வழக்கிலே செய்து கொண்டிருக்கின்ற ஜெயலலிதா தான் நீதி, நேர்மை, நியாயம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நீதிமன்ற தண்டனைகளுக்கு ஆளாகிறதற்கு சில உதாரணங்கள். அவரது அரசு பார்வைக்கு தப்பவில்லை. ஆனால் வாய்தாவுக்கு மேல் வாய்தாவாகி வழக்குகளை பல ஆண்டுகளுக்கு இழுத்தெடுப்பதிலே ஜெயலலிதா வல்லமை காட்டுகிறார். நீதி நெறிமுறைகளையே மதினப்படுத்துகிறவர் மாநிலத்தின் முதலமைச்சராக இருப்பது தமிழ்நாட்டுக்கே ஒரு கெட்ட வாய்ப்பு. வேளாண்மைகள் பெருமக்களின் வாழ்வாதாரமானார். காவேரி நதி பிரச்சனையிலே ஜெயலலிதா போடுவது நட்ட வேடம். தென் மாவட்டங்களின் வளர்ச்சிக்கு உதவும் சுதந்திர திட்டத்தை ஜெயலலிதா போடுவது நட்ட வேடம். சுதந்திர திட்டம் பேரறிஞர் அண்ணா அவர்களால் தன்னுடைய கனவு திட்டமாக அறிவிக்கப்பட்ட திட்டம். அந்த திட்டத்தையே நிறைவேற்ற முடியாது என்று சுப்ரீம் கோர்ட் வரையிலே சென்று உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அதற்கு வாய்தா கேட்டதற்கு காரணமாக அங்கே இந்த வழக்கை இப்பொழுது நடைபெறாமல் அதன் காரணமாக தொடங்கப்பட வேண்டிய தொடங்கப்படாமல் அதற்கு மத்திய அரசு உதவி புரிய முன்வந்தும் கூட 1000 கோடி ரூபாய்க்கு மேல் செலவழிக்கக்கூடிய அந்த திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்தாலும் கூட அது நிறைவேற்றப்படக்கூடாது என்பதிலே அழுத்த திருத்தமாக ஜெயலலிதா இருப்பதன் நோக்கம் என்ன, காரணம் என்ன, எதற்காக வேண்டாம் என்கிறார்? அதுவும் அண்ணா அறிவித்த திட்டம் தானே. இதற்கு பெயர் அண்ணா திமுக. ஆனால் அண்ணா அறிவித்த திட்டம், அண்ணா தன்னுடைய தமிழ்நாடுகளை எல்லாம் பார்த்து 67ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற போது அவர்களுக்கெல்லாம் அறிக்கை விடுத்து சேதுசமுத்திர திட்டத்தை வலியுறுத்தி ஒவ்வொரு ஊரிலும் கூட்டங்கள் போடுங்கள் என்று ஆணையிட்டு அப்படி நடைபெற்ற கூட்டங்களில் எல்லாம் சேதுசமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற மத்திய சர்க்காருக்கு செய்து மத்திய சர்க்காரும் அன்றைக்கு மன்மோகன் சிங் அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் அந்த விழாவிற்கு வந்து சேதுசமுத்திர திட்ட ஆரம்ப விழா நடைபெற்று அதற்கு தடை விதிக்க கோரி தடை விதிக்கப்பட்டு இன்றைக்கு இந்த திட்டம் தமிழகத்திலே நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. உண்மை என்ன? நாம் அறிவித்த திட்டம் என்பதால் அதை நிறைவேற்றாமல் செய்ய வேண்டும் என்பது ஜெயலலிதா என்கின்ற இந்த அம்மையாருக்கு ஒரு பரிகார எண்ணம். அண்ணா அறிவித்த திட்டம் என்று சொன்னால் அதிமுக சொன்னால் அண்ணா என்ன அறிவிப்பது, எங்க அம்மா அறிவிக்க. ஆனால் அண்ணா அறிவித்த சேதுசமுத்திர திட்டம் நிறைவேறினால் தமிழகம் வளமாகும், தமிழகம் வாணிபத்திலே முன்னேறும், பல நாடுகளோடு தொடர்பு கொண்டு வாணிபத்தை பெருக்கும். அப்படிப்பட்ட அருமையான திட்டம், தமிழகத்திலே வளமொழிக்கக்கூடிய திட்டம், தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை எழில்மயமாக ஆக்கக்கூடிய திட்டம். தமிழகத்திலே
இன்னும் இயற்கை வளங்களை உருவாக்கக்கூடிய திட்டம். அந்த திட்டத்தை வேண்டாம் என்று ஜெயலலிதா சொல்வதற்கு காரணம், இதை திமுக கொண்டு வந்தது என்கின்ற ஒரே காரணம் தான். திமுகவை கொண்டு வந்தது அல்ல, இதை அண்ணா அறிவித்த திட்டம். அண்ணா அறிவித்த திட்டம் அவர் எழுச்சி நாள் கொண்டாடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வேண்டுகோள் விடுத்த திட்டம். அத்தகைய திட்டத்தை, சேது சமுத்திர திட்டத்தை இன்றைக்கு வேண்டாம் என்று பொதுக்கூட்டத்தில் அல்ல, உச்ச நீதிமன்றத்தை கேஸ் முறையிட்டு வழக்கு தொடுத்து 1000 சொச்சம் கோடி ரூபாய் செலவிலே நிறைவேற வேண்டிய திட்டத்தை இன்றைக்கு முடக்கி வைத்திருக்கிறார் என்றால், இவரா தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய முதலமைச்சர்? இவராலா தமிழ்நாடு முன்னேறும்? இவரா தமிழர்களை காப்பாற்றக்கூடியவர்? என்ன காரணம்? யாரையோ சில பேர் திருப்திப்படுத்துவதற்காக இந்த திட்டமே வேண்டாம் என்று இருக்கிறார். ஆனால் உண்மை என்ன? கடந்த சில தேர்தல் அறிக்கைகளில், அதிமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கைகளிலேயே அவர் சொல்லியிருக்கிறார்கள், சேது சமுத்திர திட்டத்தை அதிமுக ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றும், அதனால் தமிழகத்திற்கு பெரும் பயன் விளையும் என்றெல்லாம் சொன்னது ஜெயலலிதா தான். அதை நான் மன்மோகன் சிங் அவர்களையும் சோனியா காந்தி அவர்களையும் அழைத்து அந்த திட்டத்திற்கு ஆரம்ப விழா நடத்தியது. அப்பொழுது நம்முடைய ஆட்சி இல்லை. அதன் பிறகு அவர்களுடைய ஆட்சி வந்தது. வந்தவுடன் நல்ல காரியமாக சேது சமுத்திர திட்டத்துக்கு தடை பெற்றார்கள். உச்ச நீதிமன்றம் வேறு வழி இல்லாமல் அதை நிறுத்தி வைத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு கூட நிருபர்கள் கேட்டார்கள், இங்கே கூட பேசிய நம்முடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் சில பேர் பேசும்பொழுது குறிப்பிட்டார்கள், நாம் யார் யார் யாரோட குண்டமாட கொள்ள போகிறோம், யார் யாரோடு நம்முடைய தோழமையை பெருக்கப் போகிறோம் என்று கேட்டார்கள். நான் உடனடியாக அவர்களுக்கு சொல்லுகின்ற பதில் இல்லாவிட்டாலும் கூட நான் நினைத்துக் கொண்டிருக்கின்ற பதில், அங்கு எங்களுடைய கூட்டணியிலே யார் யார் இடம்பெற வேண்டும் என்று கருதுகிறோமோ, சேது சமுத்திர திட்டத்தை யார் ஆதரிக்கிறார்களோ அவர்கள் இடம்பெற வேண்டும். யார் மதவாதத்துக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்கள் இடம்பெற வேண்டும். அவர்கள்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முயற்சியால் உருவாக்குகின்ற இந்த அணியில் சேரக்கூடியவர்களாக இருக்க முடியும். அப்படி சேரக்கூடியவர்களை நான் தேர்ந்தெடுத்துத்தான் அணி அமைச்சிருக்கிறோம். அந்த அணியில் விரிவாவதற்கு மற்றவர்கள் முன்வருவார்களே, ஆனால் அவர்களும் சேர்ந்து இந்த அணி பெரிய அணியாக ஆகும், அது பேரணியாக ஆகும். அந்த அணியிலே இருக்க வேண்டியவர்கள் சேது சமுத்திர திட்டத்தை ஆதரிப்பவர்களாக இருக்க வேண்டும். மதவாதிகளை ஆதரிக்க மாட்டோம் என்று உறுதி எடுத்துக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். மதவாத அரசு உருவாவதற்கு ஒத்துழைக்க மாட்டோம் என்பவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த நிபந்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இங்கே என்னுடைய தோழமை கட்சி தலைவர்கள் எல்லாம் காலைகளும் மாலைகளும் பேசும்போது சொன்னார்களே, அந்த சமூக நீதி கொள்கைக்கும் திராவிட இயக்கத்தினுடைய
இடஒதுக்கீட்டு கொள்கைக்கும் இடையூறு இல்லாமல் ஆதரவு தருகின்றவர்கள் தான் இந்த அணியிலே இடம்பெறுவார்கள். முற்போக்கு கூட்டணியாக திமுகவுடைய தலைமையிலே அமைகின்ற அணியாக இருக்கும். அந்த அணி வெற்றி பெற ஜெயலலிதா அரசினால் ஏற்பட்ட இந்த மாநாட்டிலே குழுமி இருக்கின்ற உங்களையெல்லாம் அழைக்கின்றேன். தொண்டாற்றுங்கள் என்று இதே திருச்சியில் தந்தை பெரியார் அவர்கள் கூட்டிய ஒரு ஆலையொரு மாநாட்டில் பேசுகிறது, உருக்கமாக பேசுகிறது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அந்த மேடையிலே நானும் இருந்தேன். மறைந்த வழக்கறிஞர் டிபி ராஜல் அவர்கள் அப்பொழுது திராவிட கழகத்தின் தலைவர், அவரும் அந்த மேடையில் இருந்தார். பெரியார் மேடைக்கு அழைக்கப்பட்டார். மேடைக்கு வந்ததும் எதிரே குழுமி இருந்த மக்களை எல்லாம் பார்த்து பெரியவர்களே தாய்மார்களே என்று அழைத்து விட்டு அழைத்தார். யாரை? என்னுடைய உயிருக்கு உயிரான வாலிப ஜீவரத்தினங்களே, உயிருக்கு உயிரான வாலிப ஜீவரத்தினங்களே என்று அழைத்தார். எவ்வளவு தெழுதெழுத்த குரலில், எவ்வளவு உணர்வோடு, எந்த அளவிற்கு பெரியார் அவர்கள் அன்றைக்கு அழைத்தாரோ அதே உணர்வோடும் அதே உடலோடு என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளை நீங்களெல்லாம் நாம் அணி உருவாக்குகிறோமோ இல்லையோ, உருவாக்கப் போகிறோம், அது உண்மை. அந்த அணி வெல்லப் போகிறது, அதுவும் உண்மை. அந்த வெற்றிக்கு காரணகர்த்தாக்களாக இங்கே இருக்கின்ற நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அவர்களோடு கழகம் கொடுத்து, அவர்களோடு தோளோடு தோள் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே, நாடாளுமன்ற தேர்தலில் தன்னுடைய கடமையை ஆற்றும். அப்படி ஆற்றுகின்ற அந்த கடமையினுடைய தொடர்ச்சியாக தமிழகம் தெரிவிப்பதற்கும் இந்தியாவிலே ஜனநாயகம் தழைப்பதற்கும் நாம் காரணகர்த்தாக்களாக எல்லோரும் அதற்கு தங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த மாநாட்டை இவ்வளவு வெற்றிகரமாக நடத்திய என்னுடைய அருமை தம்பி நேருவோடு சேர்ந்து பணியாற்றிய தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் நன்றியை குறித்து விடைபெறுகிறேன்.